ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, என்னோட மதர் இன் லா ப்ரிப்ரேஷனில் சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுவும் வெயிட் லாஸ் ரெசிபி தான். அதாவது வில்லேஜ் பீப்புள்ஸ் வந்து எப்படி வந்து அவங்களோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து என்னென்னா, ஒரு கம்மஞ்சோறு தான் பார்க்க போகிறோம். என்னடா கம்மஞ்சோறுக்கு இந்த பில்டப்பா அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் யூஸ்வலாக வந்து எல்லோரும் என்ன பண்ணுறோம், நான் என்னையும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஸ்டண்ட்டாக எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறக்காக கம்பு குருணை வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கி நம்ம பண்ணுறோம். ஆனால் இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு. எங்கள் மாமியார் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. இந்த மாதிரி முழு கம்பு வந்து இப்போ 3/4 கிலோ வந்து எடுத்துருக்குறாங்க. அதை வந்து ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் வந்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கழுவணும். ஒரு 2-3 தடவை கழுவணும். ஏன்னா அதில் கல் இருக்கும், மண் இருக்கும். அதனால் வந்து ஒரு 2-3 தடவை கழுவணும். கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ்வலாக கீழே ஊற்றுவோம். இங்கே வந்து எல்லாமே வந்து எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகாதுங்க. அரிசி அதாவது சாதம் கெட்டு போனாலும் சரி, குழம்பு மீந்துருச்சுனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம மாட்டுக்கு வந்து ஊற்றிடுவாங்க. இப்போ இந்த கம்பை வந்து கழுவுற தண்ணி வந்து இப்போது மாட்டுக்கு தாலியில் வந்து ஊற்றிடுவாங்க. இப்போ இந்த கழுவிட்டு அந்த கம்பை வந்து ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் வடிச்சுக்கணும். அப்புறமா நம்ம யூஸ்வலாக வந்து சாதம் வடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். இந்த மாதிரி சட்டி வழியை வந்து தண்ணி வச்சுக்கணும். இங்கே எல்லாமே வந்து பயோகேஸ் தான். பயோகேஸ்னால் வந்து உங்களுக்கு நார்மல் கேஸ் அடுப்பில் பண்ணுற மாதிரி ஸ்பீடாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இது வந்து விறகடுப்பில் சமைக்கிறதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி எங்கள் மாமியார் சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணியை வந்து ஃபுல்லாக வடித்து எடுத்துக்கோங்க. ஒரு சொட்டும் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க, அந்தளவுக்கு வடித்து எடுத்துக்கோங்க. நானும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டேங்க. இந்த மாதிரி பாருங்கள், நம்மளாம் வடித்தோம்னா அந்த கம்பு கீழேயே எனக்குலாம் கொட்டிடும். அவங்க பாருங்கள் எவ்வளோ நேக்காக வடிக்கிறாங்கன்னு தான் அங்கே எக்ஸ்பீரியன்ஸு. என்னதான் இருந்தாலும் பெரியவங்க குக் பண்ணுறது அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நம்ம யூஸ்வலாக வந்து வீட்டில் வந்து நம்ம பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ப்ரொசீஜரில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சில பேரெல்லாம் குக்கர்லேயே வந்து கம்மஞ்சோறு ஆக்குறேன் அப்படின்ட்டுலாம் வந்து சொதப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன இந்த புடைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ என்னென்னா, இப்போ ஒரு சொட்டும் கூட தண்ணி இல்லாமல் இதை வந்து வடிச்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. இதுக்காக நீங்கள் வந்து ட்ரை கிளாத்லலாம் போட்டு நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இந்த மாதிரி கையிலே வச்சு நீங்கள் வடித்து நேக்காக வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃபைன், நீங்கள் ஃபைன் பவுடராக பண்ண நினச்சாலும் கம்பெல்லாம் ஃபைன் பவுடர் ஆகாது. அது ஓரளவுக்கு தான் ஆகும். ராகியுமே நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும். நான் வந்து லாஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு ராகி சப்பாத்தி வந்து நான் போட்டிருந்தேன் இல்லையா, இந்த ராகி சப்பாத்திக்குமே வந்து நீங்கள் ராகியை வந்து கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சிலே பவுட்ரு பண்ணி பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் நீங்கள் மிக்சிலே வந்து பவுட்ரு பண்ணி பண்ணுங்கள். இப்போ தண்ணி வந்து ஒலை வந்து காஞ்சிருச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் சூப்பராக புடச்சிட்ருக்காங்க. அதுவும் இந்த முறத்தில் புடச்சாதான் நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து புடைக்க முடியுதான். இது வந்து ஈஸியாக வந்து குருணை வந்துட்டு தனியாக பிரித்து எடுத்துக்கலாமா. இப்போ ஃபைன் பவுடர்லாம் வந்துட்டு அந்த கிளாத்தில் வந்து ஃபைன் பவுடர்லாம் வந்துருச்சு. அப்புறம் குருணையெல்லாம் வந்துட்டு இப்போ இந்த முறத்தில் வந்துருச்சு. நல்லா களைச்சுட்டு புடைக்கிறாங்க. நல்லா புடைச்சதுக்கப்புறமா இந்த குருணை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து குருணை வந்து வேக போடுவாங்க. அந்த குருணை வந்துட்டு கையெடுக்காமல் கிளறணும். ஃபஸ்ட்டு அது வந்து போடுறதுக்கு முன்னாடி தண்ணி வந்து பாதி எடுத்து வச்சுட்டு, நீங்கள் யூஸ்வலாக வந்து சாதம் வடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து இதுக்கும் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நான் கேட்டேன், இது வந்து சாப்பாடு வச்சு குழம்பு வச்சு எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நாங்கள் வந்து இப்போ இயர்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி சம்மர் வெக்கேஷனுக்கு இங்கே வருவோம். வந்துட்டு யூஸ்வலாக வந்து இவங்களோட ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாம் வந்து எங்களுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து குருணை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குருணையை வந்துட்டு தண்ணி வந்து பாதி வடித்து எடுத்துட்டு இந்த குருணையை வந்து வேக விடுறாங்க. இந்த தண்ணி வந்து எதுக்கு பாதி வடித்து எடுத்தாங்க அப்படின்னா, இந்த கம்பை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அந்த பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது வேக வைக்கும்போது அதுக்கு தண்ணி பத்தலைன்னா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வேக வைக்கிறதுக்காக தான் அந்த தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு டைம் ஆயிரும் அப்படின்னு நினச்சி மட்டும் பண்ணாதீங்க.
இது வந்து டைம் ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நீங்கள் கடைகளில் வாங்குற குருணையில் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேன், நான் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க சத்தியமாக. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறது, இந்த சம்மர் வெக்கேஷன் அப்போ நாங்கள் இங்கே வரும்போது நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்ச மாதிரி நாங்கள் ஒரு ஃபீல் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 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 ஊருக்குள்ளே வந்து எங்கள் மாமியார் மாதிரி யாருனாலையும் கம்மஞ்சோறு வந்து கிளற முடியாது அப்படிங்கிற ஒரு பேரும் கூட அவங்களுக்கு இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக கிளறுவாங்களாம். பாருங்கள், இந்த வேஷ்டியில் இருக்கிறது, அந்த கிளாத்தில் இருக்கிற பவுடர் வந்து எப்படி அள்ளுறாங்க. நம்மளாம் அள்ளினோம்னா இப்படி வருமா, பாதி இது கீழே தான் கொட்டுவோம். பாருங்கள் எவ்வளோ நேக்கா அள்ளிட்டு போயிட்டாங்க. இந்த ஃபைன் பவுடர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கம்பு குருணை வந்துட்டு நல்லா வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டினா வந்து அடியில் வந்து உங்களுக்கு ஒட்டிடும். இதுவும் ராகி கூழ் மாதிரி தான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அடியில் வந்து ஒட்டிக்கும். உருண்டையாக, அதாவது கட்டிப்படாது, பட் வந்து அடியில் ஒட்டிக்கும். அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ஒரு 20 நிமிஷம்னாலும் வந்து அந்த குருணை வந்து வேகறதுக்கு டைம் ஆகுது. அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பாத்திரத்தை வந்து கீழே எடுத்து வச்சுட்டு பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த அடுப்பில் வச்சுட்டே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அடியில் வந்துட்டு அடி பிடிச்சிரும். ஸோ வந்துட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அந்த பவுடர் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வச்சு மேலே வச்சுட்டு ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த குருணை இதோட மிக்சரோட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த எடுத்து வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறிக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா, இது வந்து சூடாக பண்ணிவிட்டு நீங்கள் குழம்பு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு வந்து இந்த புளிக்குழம்பு, பருப்பு குழம்பு, கீரை குழம்பு எல்லாமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். என்னதான் பருப்பு குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் அந்த மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கிற மாதிரி இது அவ்வளோ டேஸ்ட்டு. அதுதான் வந்து ரொம்ப டேஸ்ட்டு. மோர் ஊற்றி கரைச்சி கூட வந்து பச்சை வெங்காயம் வந்து கடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா ஒரு தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். அதுவும் இருக்கிறது, நாங்கள் வந்து இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஹீட்டான பிளேஸ். அந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து பேலன்ஸ் ஆகிடும். ப்ளஸ் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம வித்தியாசமான ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். பாருங்கள், சுட சுட எங்கள் மாமனார் வந்து வாங்கிட்டு போகிறாரு. அவர் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு போகிறாரு. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வித்தியாசமாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்கி கொடுக்குறக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியாக வந்து பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த டிஷ் வந்து எப்படின்னா, இந்த ரெசிபி வந்து என் சின்ன பையன் வந்துட்டு இதை வந்து தயிர் மிக்ஸ் பண்ணி எனக்கு கொடுத்தப்போ அவன் ரொம்ப பிரியமாக சாப்பிட்டுக்கிட்டான். அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஈஸியாக முழுங்குற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் என்னடா இது இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வந்து சோம்பேறித்தனப்படாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி பயோகேஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குது. ஏன்னா பயோகேஸ் வந்து விறகடுப்பில் சமைக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம யூஸ்வலாக கேஸ் அடுப்பில் பண்ணும்போது வந்து குயிக்காக ஆயிரும். ஆனால் என்ன கேஸ் அடுப்பில் பண்ணோம்னாலுமே வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு பரத்துக்கு வந்து அந்த குருணை வந்து வெந்துருச்சுன்னா நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்புறமா பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். ஜாஸ்தி ஹீட்டில் வந்து பண்ணாதீங்க. அப்புறம் அந்த தண்ணி வந்து ஊற்றி தான் வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சுக்கிறாங்க. வேக வச்சுட்டு ஒரு அளவுக்கு நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா ஒரு சாப்பாடு பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, இது பயோகேஸ் அப்படிங்கிறனால நம்மெல்லாம் வந்து நார்மல் கேஸில் சிம்லலாம் வைக்க வேண்டாம், வெந்தனையும் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இவங்க வந்து பயோகேஸுங்கிறனால அந்த அடுப்பில் கங்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு பயோகேஸ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சு இதை மூடி போட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுறாங்க. அது வாட்டுக்கு நல்லா வெந்துருது. அது வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியில் எடுத்து பந்து மாதிரி பிடிச்சி அதை வந்து தனியாக வந்து ஒரு கூலிங் வாட்டருக்குள்ளே போட்டு வச்சிடுறாங்க. மிச்சம் சூடானதை வந்து பாதி இது எடுத்து வச்சிடுறாங்க. அது வந்து குழம்புக்கு. இது வந்து மதியமாக வந்து கரைச்சி குடிக்கிறவங்க கரைச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டாங்க. இது வந்து பாருங்கள், களி கிண்டுறதுக்குனே வந்து துடுப்பு வச்சுருக்காங்க. இந்த துடுப்பில் தான் வந்து எந்த களியாக இருந்தாலும் ராகியாக இருந்தாலும் கம்பாக இருந்தாலும் இந்த துடுப்பு வச்சு தான் வந்து கிளறுவாங்க. கரண்டியெல்லாம் வச்சு நீங்கள் கிளறும் போது இந்த மாதிரி கிடைக்காது. நீங்கள் வந்து யூஸ்வலாக ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல கெட்டியான குச்சி கிடைச்சா நீங்கள் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக கிளற முடியும். பாருங்கள், மோர் ஊற்றுறதுக்கு நடுவில் நல்லா குழி பறிச்சிட்டேன். இது நான் சாப்பிட்றதுக்கு தான் எடுத்திருக்கேன். சூப்பராக பாருங்கள், நல்லா ஹல்வா மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா
சூப்பராக வந்திருக்கு. மிச்சம் இது வந்துட்டு இது வந்து உருண்டை பிடிச்சி கரண்டியில் எடுத்தாலே இந்த மாதிரி உருண்டை உருண்டையே வரும். அதை வந்து கூலிங் வாட்டரில் போட்டு வச்சுட்டாங்க. மீதி சூடான இதை வந்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. இது வந்து குழம்புக்கு, அது வந்து மத்தியானம் கரைச்சி குடிச்சிக்கலாம். இதை வந்து யூஸ்வலாக ஃப்ரிட்ஜில் கூட அவங்க எடுத்து வச்சுக்குவாங்க சில டைமு. அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி எடுத்து கரைச்சி குடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா மோர் ஊற்றி கரைச்சிட்டு ஒரு வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பயங்கர அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆகும். இன்னும் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் அனிதா கோபிநாத் ஃப்ரம் ஹைக்ரீவ் தமிழ் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.